கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கு. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பரலோக கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் மரித்து போன கடவுள் அல்ல, அவர் இன்றோ உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு சொல்கிறார், உங்க இதயம் கலங்காத இருப்பதாக. சில வியாதியினால, சில போராட்டத்தினால, சில பிரச்சனையினால உங்க இதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? டாக்டர் உங்களை கைவிட்டு இருக்கிறாங்களா? உலக ஜனங்கள் கைவிட்டு இருக்கிறாங்களா? சில மந்திரத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை ஆக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல வியாதியோடு வருத்தத்தோடு இருக்கலாம், சில பிரச்சனையோடு வருத்தத்தோடு இருக்கலாம், சில கடன் பிரச்சனையோடு வருத்தத்தோடு இருக்கலாம், சில குடி பிரச்சனையினால என்னால வெளியே வர முடியாமல நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம், சில போராட்டத்தோடு நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாதினால உங்களை விடுதலை ஆக்க முடியாம இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சில கேள்வியில் இருக்கலாம், யார் என்னை இந்த வியாதியில இருந்து விடுதலை ஆக்குவாங்க, யார் இந்த மந்திரத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குவாங்க, யார் இந்த கஷ்டத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குவாங்க, யார் இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை ஆக்குவாங்க என்று கண்ணீரோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு உன்னை விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். அவர் விடுதலை தருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அநேக கவலையோடு அநேக போராட்டத்தோடு இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு விடுதலை ஆக்குறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் இன்னைக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார்.